அம்மா நீங்களா? எப்பமா வந்தீங்க? வாங்க வாங்க. என்ன வெளியவே நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள வரலையா? உள்ள வான்னு கூப்பிட்டுட்டு எதுக்குடா கதவை மூடிட்டு போனேன்? அது யாரும் நினைச்சுன்னா இடது கையில கதவு திறந்தேன். ஆனா நீங்க இல்ல, அதான் கைய மாத்திக்கிட்டு. கைய மாத்தி திறக்க இவ்வளவு நேரம் ஆகுமா? கிழவி, உனக்கு ஒரு கும்பிடு. உள்ள வா. மருமக பொண்ணுங்கடா. அவளா? அவ பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கா. பூஜை. அது சரி, பூஜார் எங்க இருக்கு? அதுக்கு என்ன அவசரம்? முதல்ல போய் குளிச்சிட்டு வாங்க. எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க? வா பாட்டி. ஏன்டா வந்ததுல இருந்து எங்களை இவ்வளவு பதட்டப்படுத்திட்டு இருக்க? எங்களை நீயே குளிப்பாட்டி விட்டுருவியா என்ன? பூஜார ஆல் இன் ஒன். பாருங்க, எல்லாருமே இருப்பாங்க. மண்டே சீதை ராமன், டியூஸ்டே ஆஞ்சநேயர், வெட்னஸ்டே விஷ்ணு, அப்புறம் வியாழன் கிருஷ்ணாச்சாரி. நம்ம ஊர்ல இருந்து தேங்காய் கொண்டு வந்திருக்க, எங்க உடைக்கட்டும்? என் தலையில உடை. ஐயோ, ஒரே ஒரு பையன், அதுவும் இல்லாம உனக்கு. இதெல்லாம் உடைக்கணும்னு அவசியம் இல்ல. இப்படி தட்டினா போதும். மணி அடிக்கும், பிரசாதம் கொடுக்கும். எல்லாம் அது பண்ணிட்டா நமக்கு என்ன வேலை? சார்ஜ் போடணும்ல. அதுக்குதான் நாமளா? காஃபி. இவ என்ன கீழே எதுவும் போடாம வரா? ஆண்டி, எப்போ வந்தீங்க? நீ பூஜை பண்ணிட்டு இருக்கும் போதே வந்துட்டோம். நீ சொல்லல. இதோ இப்ப வந்துடுறோமா. போலாம் வா. அம்மாவுக்கு காஃபி போடணும். வா வா. ப்ளீஸ்டா, ஒரு 2 days. அவங்க எல்லாரும் போட்டு நான் எல்லாத்தையும் மாத்திடுறேன். டேய், என்னாச்சு? என்னடா இதெல்லாம்? இதெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா? இந்த மாதிரி மீன் வீட்ல இருந்தா அதிர்ஷ்டமா? ஆமா, மீனுங்கிறது என்ன லட்சுமி தேவிக்கு சமானம் இல்ல? யாராவது இத லட்சுமியோட ஒப்பிடுவாங்களா? ஷோ, முதல்ல இதை எடுத்துட்டு போய் அந்த பரண்டால வை. டேய், எடுத்துட்டு போடா. இன்னும் கொஞ்சம் வைக்கவா? அவசர அவசரமா சாப்பிடக்கூடாது, உடம்புல ஒட்டாது. இல்ல ஆண்டி, ஆபீஸ்க்கு லேட் ஆகும். இந்த ஆண்டி பாண்டி எல்லாம் வேண்டாம், லட்சணமா அத்தைன்னு கூப்பிடு. சரிங்க அத்தை. ஓகே, பை. போறேன். இத பாரு, அப்படி சொல்லக்கூடாது. போயிட்டு வரேன்னு சொல்லணும். இந்த பொண்ணுக்கு இல இருந்து எல்லாம் நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் போல இருக்கு. ஏண்டா, ராத்திரி 8 மணி ஆக போகுது, இந்த நேரத்துல ஆபீஸ்க்கு போறேங்கற? எங்களோட அமெரிக்கன் கம்பெனிமா, நைட் ஷிஃப்ட் கூட இருக்கும். நம்ம குடும்பத்துல பொண்ணுங்க எல்லாம் வேலைக்கே போக மாட்டாங்க. அதுவும் நடு ராத்திரில வேலைக்கு போறான்னு சொல்றியடா கருமம். வேற என்ன பண்ண சொல்றீங்க? உங்கள மாதிரி வெட்டியா வீட்ல உட்கார்ந்திருக்க சொல்றீங்களா? தின்னுங்க. சும்மா அம்மா, இவங்கிட்ட எல்லாம் நீங்க பேசாதீங்க, சாப்பிடுங்க. டே கண்ணா, கண்ணா, டைம் 12 ஆக போகுதுடா. இன்னும் உன் பொண்டாட்டி வீட்டுக்கு வரலையே. அவ வேலையெல்லாம் முடிச்சிட்டு காலையில தாமா வருவா. நீங்க தூங்குங்க. वृंदा, आपका मोबाइल। थैंक यू। बाय बाय। बाय। இப்படி வாம்மா, இப்படி வா. இப்ப போமா உள்ள. உள்ள போ. வணக்கம் ஆண்டி. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. I'll just come back. Here. Hello. Yeah, we have to send it by today. Hi, I'll talk Brenda. to you later. Hi. Married. Miss you. உங்க அம்மாக்கு பிடிச்ச ஒரு நல்ல பொண்ணு உனக்கு கிடைப்பா. Don't worry. அம்மாடி விருந்தா, இந்த ராத்திரியில பாக்குற வேலையை விட்டுட்டா நல்லா இருக்கும். இத பாருங்க அத்தை, நாங்க வேலை பாக்குறது அமெரிக்கன் கம்பெனிக்கு. அவங்க பகல்ல வேலை பார்த்துக்கிட்டு நல்லா தான் இருப்பாங்க. அவங்களுக்காக நீங்க ராத்திரியில வேலை பண்ணி உங்க ஆரோக்கியத்தை தான் ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க. முடியல அத்தை. என்னாச்சுமா? என்னாச்சு? நத்திங் டு வரிமா, ஜஸ்ட் டீஹைட்ரேஷன். என்ன இருந்தாலும் இந்த டைம்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் பேபிக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பேபியா? உங்க மருமக வயித்துல வளர்ற குழந்தைய பத்தி தான் சொல்றேன். உங்களுக்கு இந்த விஷயமே தெரியாதா? டாக்டர், நீங்க
நீங்க சொல்றது உண்மைதானா? உங்ககிட்ட பொய் சொல்றதுக்கு நான் என்ன லாயராமா? உங்க மருமகளை ஒரு தடவை கைனகாலஜிஸ்ட காட்டுங்க. இவனுக்கு மட்டும் குழந்தை பிறந்துச்சுன்னா என் டாக்டர் சர்டிபிகேட் கிழிச்சு அமேசானுக்கும் அந்தமானுக்கும் போய் காட்டுவாசிகளோட சேர்ந்து ஜும்பாரி ஜும்பாரி ஹைபா ஹைபான்னு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி பழச்சுக்கிறேன். கண்ணை நல்லா தோறுங்க. ஹலோ. டேய் டாக்டர், என் பையனுக்கு புத்திர பாக்கியமே இல்லைன்னு சொன்ன. திடீர்னு போன்ல புத்திர பாக்கியன்றாங்க. அவன் ஏதாவது மாட்டிக்கிட்டானா? எவன் சொன்னான் பாக்கியம் இல்லைன்னு? கண்டிப்பா ஒரு நாள் இருக்கும். நீ என் கையில கடிச்சனவே. நீ தானே அன்னைக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொன்ன. வெயிட் கொஞ்சம் பொறுமையா இருங்க. புராணங்கள்ல சூரிய பகவான் குந்தி தேவிக்கு குழந்தைகளை தந்தார் இல்லையா? அந்த மாதிரி நடக்கதான் வாய்ப்பு இருக்கே தவிர அவன் மூலமா குழந்தைங்கிறது வாய்ப்பே இல்ல. அமேசான் காட்டு மூலிகை கொடுத்தாலும் சான்ஸே இல்ல. அம்மா வித்து எங்க? டாக்டர் ஓகேன்னு சொல்லிட்டாரா? அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா என்னாச்சு உங்களுக்கு? என்ன மட்டும் கேள்வி கேட்க தெரியுது. அவள கேள்வி கேட்க தெரிஞ்சிருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்குமா? அமெரிக்கா கம்பெனின்னு போனீங்கல, அதான் இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்ப என்ன நடந்துச்சு? உன் பொண்டாட்டி தலை சுத்தி கீழே விழுந்தா. இனிமேலாவது அவளை ராத்திரியில வேலை பாக்குறத நிறுத்த சொல்லு. சரி. விது விது இப்ப எப்படி இருக்கு உனக்கு? I'm fine. என்ன ஃபைன்? ஒழுங்கா சாப்பிடுனா கேக்குறியா? முகம் எப்படி வெளுத்து போயிருக்குன்னு பாரு. அந்த வீட்டு பொண்ணு ஏதோ தப்பு பண்ணிடுச்சாமே. அறிவு கெட்டவளே, அது அப்படி சொல்லக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்னாடினா நீ சொல்றது சரிதான். கல்யாணமாகி குழந்தை உண்டாயிருந்தா முழுகாம இருக்காங்கன்னா சொல்லணும். அந்த பையனுக்கு பாக்கியம் இல்லன்றாங்க. இந்த அழகுல மருமக முழுகாம இருக்கா. அப்ப நான் சொன்னது தானே சரி. நீ என்னடா திருத்த வந்துட்ட. பாவம் அந்த பையன் எப்படிதான் வெளியில தலை காட்டுவானோ. அம்மா நான் உயிரோடவே இருக்க கூடாதுமா. ஊர்ல யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் தான் தீர்த்து வைப்பேன். இப்ப என் வீட்டு பிரச்சனைய என்னால தீர்க்க முடியாதா என்ன? ஃபிஷ் வேற பாட்டுக்கு மாத்திட்டியா? வெளியே கொண்டு போய் வச்சான்ல, ஏதாவது காக்கா கொத்திட்டு போயிருக்கும். Yeah, I'm pretty sure. Just a second. சொல்லுங்க அத்தை. தலை ரொம்ப வலிக்குது, காஃபி வச்சு கொடு. நான் ஒண்ணும் வகை வகையா சமைக்க சொல்லல, ஒரு டம்ளர் காஃபியை தான் கேட்டேன். இது காஃபியா இல்ல கஷாயமா? கத்துக்க சொன்னாலும் கத்துக்க மாட்டேங்கிற. இன்னையில இருந்து நான் 40 நாள் விரதம் இருக்க போறேன்ப்பா. நீ அவளோட ஒண்ணா இருக்க கூடாது. ஓகேம்மா. என்ன தங்கம்? இன்னைக்கு கர்வா சவுத், எங்களுக்கு ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல். கல்யாணம் ஆன பொண்ணுங்க புருஷ ஆரோக்கியத்துக்காக நாள் முழுக்க விரதம் இருந்து சாயந்தரம் புருஷ முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடவே போவாங்க. எங்க அம்மாலாம் செய்யும் போது ஏன் டர்ன் எப்போ வரும்னு காத்துக்கிட்டே இருந்தேன். சோ ஃபைனலி ஆபீஸ் முடிஞ்சதும் சீக்கிரமா வா. என் பொண்டாட்டி என் மேல பாசம் காட்டும்போது விடுவேனா? நோ வே. உலகம் ஃபுல்லா லாக்டவுன் போட்டாலும் டைமுக்கு வந்துருவேன். அப்பா விரதம், நோ ரொமான்ஸ். ஏன் ஆரோக்கியத்துக்குன்ற? நான் சந்தோஷமா இருக்க கூடாதா? சந்தோஷம் எங்க இருக்கோ அங்கதான் ஆரோக்கியம் இருக்கும். ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பு.
எதுக்கு? You complete me. Without you, I'm nothing. என்னாச்சுமா? பாட்டிக்கு சரியில்லை நீங்க? ஆமாண்டா, மனசுதான் சரியில்லை. அதான் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தேன். என்னம்மா நீங்க? நார்மலா உன்னை கோயிலுக்கு கூப்பிட்டா நீ வருவியா? இங்க பாரு, உன்னோட கிரகமே சரியில்லை. உனக்காக பூஜை பண்ணணும். வா வாங்க அத்தை. அம்மா அது இல்லம்மா, டைம் ஆயிடுச்சுமா. வாடா. Where are you? Have you left? அம்மா கூட கோவில்ல இருக்கேன். கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். எவ்வளவு நேரம் தான் சுத்துவாங்க இவங்க? ஐயோ, என் பேரு கண்டினியூஸா கால் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு இவ்வளவு நேரம் பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்காக தானப்பா. விது எங்க போற? பூஜை என்ன? விது எங்க போற? நீ உள்ள வா, உன்கிட்ட அம்மா. கொஞ்சம் பேசணும். போ போ. அவளுக்கு எவ்வளவு திமிரு பாத்தியாடா? நீ அவளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, அவ கண்டுக்காம போயிட்டே இருக்கா. எனக்கு என்னமோ அவளோட நடவடிக்கை எல்லாம் கொஞ்சம் கூட சரியா படல. எல்லாம் நம்ம தலையெழுத்து. என்னம்மா பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு? உட்காருங்க, உட்காருங்கம்மா. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? விருந்தா மாதிரி ஒரு பொண்ணு மருமகளா கிடைக்கிறதுக்கு நம்ம ஏதோ ஒரு ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கோமா? நம்ம தலை கீழே நின்னு வேணுனாலும் அப்படிப்பட்ட பொண்ணு நமக்கு கிடைக்க மாட்டா. உண்மைதான்ப்பா. இப்ப நம்ம எல்லாரோட நிலைமையும் தலைகீழாதான் இருக்கு. குட் மார்னிங். நீ ஆசைப்பட்ட மாதிரி என்ன பார்த்துட்ட. சுட சுட இருக்கிற இந்த காஃபியை குடிச்சு உன் ஃபாஸ்டிங்க மூடி. இந்தா, என்ன அப்படி பாக்குற? இந்த காஃபில இருக்கிற பால் எவ்வளவு பியூர்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த காஃபில இருக்கிற அன்பு மட்டும் 100% பியூர். பால்காரனும் இதே தான் சொல்லுவான். சாரி, நைட்டு லேட் ஆயிடுச்சு, தப்பா எடுத்துக்காத. அம்மாவும் பாட்டியும் கோவில்ல இருந்து வரல, என்னால அவங்கள விட்டுட்டு வர முடியல. சோ நீ என்ன விட்டுட்ட? அத மட்டும் சொல்லாத. நெக்ஸ்ட் டைம் லேட் ஆகாது ப்ளீஸ். குடி, என் தங்கம் இல்ல. இந்தடா ப்ளீஸ். குட் கேர்ள். ஏய், அற்புதமா இருக்குப்பா காபி. அம்மா, உங்க அம்மாக்கு மென்டல் டிஸ்டர்பன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஏன் கேக்குறேன்னா, அவங்க அப்பப்போ நல்லா தான் இருக்காங்க, ஆனா ஒரு சில நேரம் அவங்க ரொம்ப வியர்டா நடந்துக்கிறாங்க. ஐ திங்க் ஷீ நீட்ஸ் டு see a psychiatrist. வித்து, என் அம்மாவுக்கு மென்டலுங்கறியா? அம்மா பைத்தியமாவே இருந்தாலும் பசங்க பார்வைக்கு நல்லவங்களா தான் தெரிவாங்க. ஐ நோ, பட் we should seriously look into this. நான் உனக்கு கிடைச்சது அதிர்ஷ்டமா இல்லையான்னு தெரியாது, ஆனா என் அம்மா உனக்கு அத்தைய கிடைச்சதுக்கு நீ ஏதோ ஒரு ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணிருக்க. நீ கொடுத்து வச்சவ. எங்க? நான் தான் கொடுத்து வச்சலாச்சே, கொண்டாட போறேன். ए फोन है ना जिना हराम कराई. இதுக்கு என்ன அர்த்தம்? ஓ, ஹிந்தி புரியாதுல உங்களுக்கு? இந்த போன்ல என்ன இருக்கோ எனக்கு புரிஞ்சது. என்னவோ. கிருஷ்ணா கிடைச்சிட்ட. delete. என்ன அமைதியா இருக்க? அவங்கள வீட்டுக்கு கூட்டு போறேன்னு சொன்னல. இல்லங்க, உங்களுக்கு புரியல. அம்மா, என் வீட்டுக்கே வர மாட்டீங்களே? 2 நாள் அங்கே பூஜை இருக்குல்ல, வந்து எனக்கு துணையா வேலை செய்யலாம்ல. என்னடா என் பேத்தி கூப்பிடுறா, போலாமா? போலாம் போலாம். நானும் பையனை விட மாப்பிள்ளை கூட தான் கம்ஃபர்ட்டா இருக்கேன். நீங்க எல்லாரும் அவளோட போங்க, நான் கிருஷ்ணா வீட்டுல தான் இருப்பேன். ஏன்டா முகத்தை தொங்க போட்ட? அம்மா அங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்களே. உள்ளுக்குள்ள கவலைப்படுற என் பாசம் உங்களுக்கு தெரியலையா? தெரியலையே. எக்ஸ்பிரஷன் எதுவா இருந்தாலும் எனக்குள்ள இருக்கிற ஃபீலிங் அதான்ப்பா. ஓ அம்மா, அக்கா கூட போனீங்கன்னா அக்கா சந்தோஷப்படுவா இல்ல? மருமக பொண்ணு சோர்வா இருக்கா இல்லையா? இங்க இருந்துட்டு இவங்க கூடயே வர.
யூ வாண்ட் ஒன்? வாங்கிக்கோ வாங்கிக்கோ. எனக்கு கொஞ்சம் காஃபி கிடைக்குமா? ஏய் காஃபி. உனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்ல, எனக்கு பிடிச்ச மாதிரி. பொம்மை நல்லா இருக்கா? எல்லாம் ஒழுங்கா இருந்திருந்தா நானும் என் பேர குழந்தையோட விளையாடிட்டு இருந்திருப்பேன். என்ன செய்யறது, எல்லாம் என் தலையெழுத்து. இப்ப யாரையும் சொல்லி ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. இதோ பொம்மை பாருங்க, இங்க பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களே போட்டுக்கோங்க. ஓகே, we'll see you later. என்ன ப்ரோ இவ்ளோ வேகமா வேலையை முடிச்சிட்டா? என்ன விஷயம்? அக்கா வீட்ல ஃபங்க்ஷன், அம்மாவை கூட்டு போனோம். மருமகளையும் மாமியாரையும் ஒரே வீட்ல வச்சுட்டு தைரியமா சுத்திட்டு இருக்க? எதுக்கு தைரியம்? மாமியாரையும் மருமகளையும் ஒரே வீட்ல வச்சா சின்ன காத்து கூட பெரிய புயலா உருவாயிடும். எவ்வளவு பெரிய புயலா இருந்தாலும் கரையை தொடும்போது அமிங்கிடும்ல. நாம கடற்கரையா இருந்துட்டு போவோம். பாரா, புயல் வந்தா முதல்ல பாதிக்கப்படுறது கடற்கரை தான். எஸ், நான் வரேன் bro. ஆமா, ரெடியா? 2 நிமிஷம், நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். நீ சரி, உன் பொண்டாட்டியும் வருவாளா? மேடம் அவங்க ரூம்ல இருந்து வெளியே வரவே இல்ல. அவ ரெடியா இருப்பாமா, நான் போய் கூட்டு வந்துடுறேன். ஹேய், என்னடி நீ மறந்து போயிட்டியா? அக்கா வீட்ல ஃபங்க்ஷன்ல ஆல்ரெடி லேட் ஆச்சு, அம்மா வெயிட் பண்றாங்க. வா போலாம். ஃபங்க்ஷன் வரதுக்கு எனக்கு மூட் இல்ல. யூ கைஸ் கேரி ஆன். ஹே, வாட் ஆர் யூ டாக்கிங்? என் சொந்த வீட்ல என் சொந்த அக்காவோட ஃபங்க்ஷன் நடக்க போகுது. என் சொந்த பொண்டாட்டியை கூட்டிட்டு போலனா என் சொந்தம்லாம் என்ன சொல்லுவாங்க வித்து? கேன் யூ ப்ளீஸ்? வித்து, ஐயோ என்ன நீ பண்ற? என்ன சொன்னாலும் கேட்பேன். ஆனா இப்ப இல்ல, ஃபங்க்ஷன்ல இருந்து வந்ததும் வா 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 வா. டக்குன்னு ரெடி ஆயிடணும். கேன் யூ ப்ளீஸ்? ஏன் நான் வந்து உனக்கு குளிப்பாட்டணுமா? ஹே, சுடி போட்டிருக்க. நாம என்ன ஃபங்க்ஷனுக்கு போறோம்? என் செல்லம்ல அங்க நடக்கிறது ஆர்த்தடாக்ஸ் பிராமின் ஃபங்க்ஷன். அனி கட்டிக்கிட்டல, அந்த சாரி கட்டிக்கோ, ரொம்ப நல்லா இருப்ப. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அம்மா, அவ தெரியாம கருப்பு சாரி கட்டிக்கிட்டா. நல்ல காரியத்துக்கு போகும்போது கருப்பு வேண்டான்னு மாத்த சொல்லிட்டேன். நீங்க வாங்க, நம்ம கீழே வெயிட் பண்ணலாம். அம்மா, கீயை மறந்துட்டேன், நான் போய் எடுத்துட்டு வரேன். டேய் கிருஷ்ணா, உங்களுக்கு லேட் ஆகுற மாதிரி இருந்தா என்ன ஆட்டோல ஏத்தி விடுறா? என்ன பேசுறீங்கம்மா? நமக்கு தான் சொந்தமா கார் இருக்குல்ல, அதை விட்டுட்டு ஆட்டோல போறேன்றீங்க. 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். விது, ரெடியா? விது, இப்படி கோத்து விட பாக்குறியே. இந்த சாரியை தவிர உனக்கு வேற எதுவும் கிடைக்கலையா? அம்மா பார்த்தா 1 மணி நேரம் கிளாஸ் எடுப்பாங்க. என் செல்லம்ல, மேல போய் வேற சாரியை கட்டிட்டு வா. ஏதாவது ப்ளூ, ரெட், கிரீன், எனி கலர். ஏய் அம்மா அம்மா அம்மா, I can't take this. விது, என் பேச்ச கேளு விது. ப்ளீஸ் 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 Can you ப்ளீஸ். please? என்னால வர முடியாது. நான் தான் சொன்னல எனக்கு வர மூட் இல்லைன்னு. அதுவும் இல்லாம எனக்கு ஒர்க் வேற இருக்கு. மெயிலும் சென்ட் பண்ணனும். You please leave me alone. விது, இப்படி எல்லாம் சொல்லாதீரி. கீழ அம்மா வெயிட் பண்றாங்க, ஃபங்க்ஷன்ல அக்கா வெயிட் பண்றா. நீ சாரி கூட மாத்த வேண்டாம், இப்படியே வா, நான் பாத்துக்கிறேன். வாடா, உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. டேய் வெக்கமட்டவரே, அவ கால்ல சாஷ்டாங்கமா விழுடா. என்ன மருந்து வச்சடா இப்படி தலையாடுற பொம்மையா ஆயிட்ட? நம்ம வீட்ல நடக்கிற சுபகாரியத்துக்கு இவ்வளவு கெஞ்சணுமா? நல்ல விஷயத்துல கலந்துக்கு இவெல்லாம் வருவாளா? குட்ட ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஊரை சுத்தணும்னு சொல்லு, நல்லா சுத்துவா. கொஞ்சம் கூட பொண்ணுங்கிற அடக்கம் ஒடுக்கமே இல்ல. எல்லாம் இவ்வளவு சொல்லி என்ன பிரயோஜனம்? அம்மா காரி தண்ணி அடிக்கும் போது பொண்ணு என்ன பாலா குடிப்பா? போதும், நிறுத்துறீங்களா? ஆக்சுவலா உங்களுக்கு என்னதான் ப்ராப்ளம்? தினமும் காலையில எழுந்திருச்சு கடவுளுக்கு பூஜை பண்ணா மட்டும் போதாது. மனுஷங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கங்க. ஒருத்தங்கள பத்தி ஒண்ணும் தெரியாம அவங்கள பத்தி தப்பு தப்பா பேசுறது நாகரிகம் இல்லங்கிற சின்ன விஷயம் கூட தெரிய மாட்டேங்குதுல. விது, கொஞ்சம் அமைதியா. அதுமா நீ கத்து கொடுப்பேன்னுதான் அக்ரகாரத்தை விட்டுட்டு உன் வீட்டுக்கு வந்திருக்க. நாகரிகத்தை இவகிட்ட கத்துக்கணுமா? உன்ன மாதிரி ஆளுங்க இந்த உலகத்துல இருக்கிறதுனாலதான் கொரோனாங்கிற நோயால எல்லாரும் செத்துட்டு இருக்காங்க. உங்க அம்மா ரொம்ப ஓவரா பேசுறாங்க. அப்பவே சொன்னல, அவங்க மென்டல் கண்டிஷன் சரியில்லை. என்ன சொன்ன? என்ன மென்டல்? சீச்சி, அப்படி சொல்லல. சரிக்கு சமமா ஆம்பளையோட தண்ணி அடிக்கிறாளே, அம்மா கொஞ்சம் அமைதியாமா. அடுத்தவங்க வீடுங்கிற நாகரிகம் கூட இல்லாம சிகரெட் குடிச்சாரே உங்க அப்பா, அவர்தான் மென்டல். இன்னொரு தடவை அவங்கள பத்தி ஏதாவது பேசுனீங்க, உங்களுக்கு மரியாதை கிடையாது. என்ன பேசுற நீ? உங்ககிட்ட மரியாதை எதிர்பார்த்து தான் இங்க வந்தோம். நீங்களுமா? உள்ளத சொன்னா கோவம் புத்திக்கிட்டு வருதோ? கிருஷ்ணா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. வயசான மட்டும் பத்தாது, கொஞ்சம் சென்ஸ் இருக்கணும். இந்த அளவுக்கு 5 அறிவு இருக்க உங்ககிட்ட பேசுறது என்ன பொறுத்த வரைக்கும் டைம் வேஸ்ட். இதுக்கப்புறம் 1 நிமிஷம் கூட உங்க அம்மா நம்ம வீட்ல இருக்கவே கூடாது. அம்மா, விது, விது, நான் சொல்றதை கேளு. அம்மாவையே வெளியே போக சொல்லுவியா? அவங்க பேசுனதுல என்ன தப்பு இருக்கு? உங்க அம்மா அப்பா செஞ்சுதானே சொன்னாங்க.
நீ அம்மா வெளிய போக சொன்னது பெரிய தப்பு. கிருஷ்ணா, why don't you understand? எவ்வளவு சென்ஸ்லெஸ்ஸா பேசினாங்கன்னு நீயே பார்த்தல. காத்து இல்லாத வீட்ல ஒரு நாள் பூரா இருக்கலாம், ஆனா மரியாதை இல்லாத வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அம்மா கிட்ட போய் சாரி கேளு. கிருஷ்ணா, டோர் உனக்கு ஓபன் ஆயிதான் இருக்கு. நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கன்னு என்னைக்கு உனக்கு புரியாது. கிருஷ்ணா, நீ போய் முதல்ல அம்மாக்கு சாரி சொல்லு. கார் கீயை டேபிள்ல வச்சுட்டு போ. என்ன டிராப் பண்றியா இல்ல ஆட்டோல போட்டுமா? வேண்டாம், நானே வரேன். கார் எடுக்க சொன்னா போனை நோண்டிட்டு இருக்க. கேப் புக் பண்ணிக்கிட்டு இருக்கமா. ஆட்டோ